மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். பாருங்க, இன்னைக்கு ஒரு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பாத்ரூம்ப லெட்டின் நம்ம வந்து எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா, கெஸ்ட்டு வந்துட்டு போகும்போது நம்மளுடைய பாத்ரூம் எல்லாம் இந்த மாதிரி கரையாக படிய ஆரம்பிச்சிருது. பார்த்தீங்களா, இவ்வளோ கரை இருக்குது. இவ்வளோ கரையாகவே உள்ளே எங்குமே அதே மாதிரி ஆரம்பிச்சிருது. ஏன்னா கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம க்ளீன் பண்ணுறவங்கள கூப்பிட்டா அவங்க வந்து ஒரு பாத்ரூம் கழுவுறதுக்கு குறைஞ்சபட்சம் 1000 ரூபா கேட்குறாங்க. கேட்டாலும் பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி வர சொல்லியிருந்தோம். ஒரு வாரம் வெயிட்டிங் பண்ணோம், யாருமே வரல. பாத்ரூமுக்குள்ளே போகவே யூஸ் பண்ண முடியல. பாத்ரூம்குள்ளே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. என் பேரெல்லாம் பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு பாத்ரூம் அசிங்கமாக இருக்குன்ட்டு அழுக ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ தலைக்கு பாத்ரூம் தான் இருந்திருக்கு. பாருங்கள், நாங்களும் கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் சென்று எங்கள் வீட்டுக்காரே வந்து நானே கழுவிக்கிறேன், நம்மளோட பாத்ரூம்பை நம்ம கழுவாமல் யார் கழுவுவா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அந்த பாத்ரூம்பை அவர் கழுவலான்னு சொல்லி கழுவ ஆரம்பித்தாங்க. இந்த போர் கிளீனர் இது வந்து நமக்கு வாஷிங் லிக்யூடு ஆர்சிஎம் கம்பெனியிலேருந்து வந்தது. இது வந்து வாஷிங் லிக்யூடு அப்படின்னா துணி துவைக்கிற லிக்யூடு, வாஷிங்க்கு ஊற்றுற லிக்யூடு. இதை வச்சு அவர் எவ்வளோ தலைக்கு அந்த பாத்ரூமை வெளுமையாக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அப்படி இருந்த பாத்ரூமு இன்றைக்கி வந்து இப்போ பாருங்கள், அவர் எவ்வளோ தலைக்கு பாத்ரூம் நல்லா க்ளீனாக அழகாக கழுவிட்டாங்கன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே சோப்பு போட்டு அந்த சோப்போட பவர் வந்து நல்லா நம்மளுக்கு அழகாக க்ளீன் ஆயிடுச்சு. அப்போ இங்கே பாருங்கள், பாத்ரூமுக்கு கூட நம்மளுடைய போர் கிளீனர் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக தெரியுது. அப்போ துணிக்கு எவ்வளோ தொலைக்கி இருக்குன்னு பாருங்கள். அதனால் இங்கே பாருங்கள், லெட்டினுக்கு வந்து அந்த போர் கிளீனரை போட்டு லெட்டின் சுத்தம் பண்ணிக்கலாம். பாத்ரூமுக்கு வந்து இந்த வாஷிங் லிக்யூடு வச்சே கூட நீட்டாக அழகாக கழுவிடுறாங்க. சூப்பராக இருக்குது. இன்னும் வீடு துடைக்கிற ரைசால் இருக்குது, அது வந்து நமக்கு வீட்டை க்ளீன் பண்ணிடுது. அந்த லெவலுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தானே. நம்ம யாரையும் கூப்பிட தேவையில்ல, நம்மளே ஊற்றி நம்மளுடைய பாத்ரூம்பை நம்ம வேலை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான வேலை. பாருங்கள், அவர் வந்து எவ்வளோ தலைக்கு இதை க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்துட்டார். இன்றைக்கி வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா காலைல 9 மணிக்கு போய் சாயந்தரம் 6 மணி வரைதி வேலை பார்த்தா கூட 1000 ரூபா சம்பளம் தர மாட்டேங்கிறாங்க. நம்ம அந்த 1000 ரூபாயை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தோம்னா நமக்கு அந்த 1000 ரூபா மிச்சமாக இருக்கும். அந்த 1000 ரூபாயை நம்ம 4 தடவை பாத்ரூம் கழுவ 4000 ரூபா கொடுக்கணும். அப்போ வந்து நமக்கு ஒரு வீட்டு வாடகை மாதிரி அது நம்மளுக்கு மிச்சமாயிரும். பாருங்கள், கூடிய மட்டும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க. இந்த விவசாயி எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்குறாங்க, அவரை ஃபாலோவில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். பாருங்க, நம்ம வந்து அசிங்கப்பட்டு இதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னலாம் யாரும் நினைக்காதீங்க. நம்மளோட பாத்திரம்பு நம்ம கழுவலாம் அப்படின்னு ஒரு மன நம்பிக்கையோட அந்த வேலையை பார்த்தீங்கன்னா நல்லா திருப்தியாக இருக்கும். நம்ம நல்லாவும் சுத்தமாக வச்சுக்கிறணும், சுத்தமாக கழுவிடலாம். நம்மனா சுத்தமாக கழுவிடலாம். காசு போடுறவங்கன்னா 1-2 கழுவுவாங்க. அப்படி கழுவுனாங்க கூட ஆள் வர மாட்டேங்கிறாங்க. இந்த இப்போ பாருங்கள், பளிச்சுன்னு இருக்குதா பாருங்கள். இந்த வாஷிங் மிஷின் ஏற்றியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப கரையாக இருந்துச்சு. கரையாக இருந்ததுனாலவே பேரங்கிலே உள்ளே வரமாட்டேன்ட்டாங்க. இப்போ நானே சரி இதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு இதை இப்போ காலையில் எழுந்திரிச்சு இதை செஞ்சு நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. இனிமேல் இதவே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு மன நம்பிக்கையோடு இதில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் அவரவரை வீட்டில் உள்ள பொருள்களை அவரவரை பார்க்குறது எனக்கு தெரிஞ்சது. பாத்ரூம்ல எல்லாம் வந்து கரை பிடிச்சிருச்சுன்னா நம்ம வந்து என்ன வாங்கி போடுவோம், ஆசிட் வாங்கி அதெல்லாம் வந்து உடம்புக்கு ஆசிட் வாங்கி ஊற்றுவாங்க. இன்னொருத்தர் என்னன்னா ஃபில்சிங் பவுட்ரு போடுவாங்க. அதெல்லாம் அந்த ஸ்மெல் நம்மளால தாங்க முடியாது. சின்ன குழந்தையெல்லாம் அதெல்லாம் வந்து சுவாசிக்கக்கூடாது.
அந்த ஸ்மெல் என்னாலெல்லாம் தாங்கவே முடியாது. இது பாருங்கள், நம்மளோட வாஷிங் லிக்யூடு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது, வாடையாகவும் இருக்குது. கம்போர்ட் மாதிரி நம்மளுக்கு நல்லா கமகமன்னு மணக்குது. என் பேரன் உள்ளே போய் பாத்ரூமில் நின்று பெட்டி கூட எவ்வளோ பாத்ரூம் அழுக்காக இருக்குது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டு பாத்ரூம் போகாமே வெளியே ஓடியாந்துட்டேன். அந்த லெவலுக்கு இருந்த பாத்ரூமை வந்து இன்றைக்கி இந்த லெவலுக்கு க்ளீன் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு சூப்பராக இருக்கா? நன்றி, வணக்கம். இந்த விவசாயம் பிடிச்சிருந்தா விவசாயம் ஃபாலோவில் வச்சுக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஒவ்வொரு வேலையில நல்ல முறையோட செஞ்சு பழகிக்குங்க. அசிங்கம்னு நினைக்காதீங்க. எந்ததாக இருந்தாலும் நம்ம ஊரில் நம்ம செய்கிறோம் அப்படின்னு ஒரு மன நம்பிக்கையோடு இருந்து செய்யுங்க, நல்லாவே இருக்கலாம். பாத்ரூம் டோரெல்லாம் அழகாக இருக்கா? புதுசாக போட்ட மாதிரி இருக்கா பாருங்க. பழைய பாத்ரூம் புது பாத்ரூம் ஆயிடுச்சு. 7 வருஷத்து பாத்ரூம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். சூப்பராக பண்ணிட்டாங்களா? அப்போ ஆசிட்டு அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாக அதெல்லாம் பொரிஞ்சிரும். இந்த பாத்ரூம் கல் பொரிஞ்சிரும், லெட்டின் கல் பொரிஞ்சிரும். லெட்டின் வந்து டக்கு டக்குன்னு மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் ஆசிட்டு இப்போ யூஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி ஆயிரும். இது வந்து நமக்கு கெமிக்கல் கிடையாது, நமக்கு வந்து ஆசிட்டு கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்ம இதில் கை கழுவுனா கூட நம்மளுக்கு கையில் எதுவும் பாதிக்காது. ஆனால் நம்ம ப்ளீச்சிங் பவுட்ரு ஆசிட்டு வந்து நம்ம கையில் எல்லாம் ஊற்ற முடியாது, அவ்வளோதான், கை போயிடும். இந்த லெவலுக்கு இருக்கிறத வந்து எவ்வளோ விலைக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம உடம்புக்கும் கெடுதி கிடையாது, நம்மளுக்கும் கெடுதி கிடையாது. நன்றி, வணக்கம்.